அனைவருக்கும் வணக்கம். அக்னி நட்சத்திரம் நாளை தொடங்குகிறது. மே 4 மே 28 வரை, அதாவது சித்திரை 21 முதல் வைகாசி 14 முடிய 25 நாட்கள் அக்னி நட்சத்திர காலம். சூரியன் பரணி 4ஆம் பாதத்திலிருந்து கிருத்திகை முழுவதும் உலா வந்து ரோகிணி முதல் பாதத்தை அடையும் வரை இந்த அக்னி நட்சத்திரம் இருக்கும். சூரியன் சித்திரை மாதத்திலே மேஷ ராசியிலே வரும்போது உச்சமாகிறார், அதாவது பூமிக்கு மிக அருகில் வருகிறார். அதனால்தான் அந்த வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. பரணி நட்சத்திரத்தின் அதிதேவதை துர்கை, கிருத்திகை நட்சத்திரத்தின் அதிதேவதை அக்னி பகவான். ஆகவே இந்த இரண்டு உக்கிர தேவதைகளின் வழியாக சூரியன் உலாவும் போதுதான் இந்த வெப்பம் மிக அதிகமாக இருக்கிறது. அந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய சக்தியும் அந்த இரண்டு தேவதைகளுக்குத்தான் இருக்கிறது. அதனால்தான் சூரியன் அந்த நட்சத்திரங்களை தேர்வு செய்திருக்கிறார். இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜோதிட சாஸ்திரத்திலே. அதாவது பூமி பூஜை, கிரகப்பிரவேசம் ஆகியவை செய்யக்கூடாது. வாடகை வீட்டுக்கு கூட இடம் மாறுவது நல்லதல்ல. அதேபோல் திருமணம், காது குத்து, இறக்குதல், மொட்டை போடுதல், மரம் வெட்டுதல், கிணறு வெட்டுதல், விதை விதைத்தல், வீடு பழுது பார்த்தல் ஆகியவையும் கூடாது. வாகனத்தில் நெடுந்தூர பயணம் செய்யக்கூடாது. சீமந்தம், பெண் பார்ப்பது போன்றவை வேண்டுமானால் நடத்தலாம். சுப நிகழ்ச்சிகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவது தவறல்ல. அதற்கான முன்னேற்பாடுகளையும் செய்து கொள்ளலாம். மற்றபடி இந்த மேலே சொன்ன சுப நிகழ்ச்சிகளை இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் நடத்துவது நல்லதல்ல. இதை பற்றி மகாபாரதத்திலும் ஒரு கதை இருக்கிறது. அக்னி பகவான் ஒரு யாகத்திலே உண்ட நெய்யை ஜீரணிப்பதற்காக இந்த காண்டவ வனத்தை 21 நாட்கள் எரித்ததாக ஒரு கதை வருகிறது. அந்த 21 நாட்கள் தான் இந்த அக்னி நட்சத்திர காலம் என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணரும் பாண்டவர்களும் அங்கே அதை பார்க்கிறார்கள். அதற்கு பரிசாக வருணன் மூலமாக காண்டீபம் என்னும் வில்லை அர்ஜுனனுக்கு அக்னி பகவான் அளிக்கிறார். இந்த காலத்தில் கிருஷ்ணனையும் சிவபெருமானையும் வழிபட்டு சிவபெருமானுக்கு நீரபிஷேகம் செய்து பலன் பெறலாம். அதேபோல் பரணி நட்சத்திரத்தின் அதிதேவையான துர்காவையும் கார்த்திகையின் நாயகனான முருகப்பெருமானை வழிபடுவது மிகச்சிறந்த பரிகாரமாக அமையும். நன்றி, வணக்கம்.